ஹாய் கைஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இது வரைக்கும் சாப்டர் 5 பார்த்துருப்போம், சாப்டர் 1 பார்த்துருப்போம், இப்போ சாப்டர் 2. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இது வரைக்கும் நான் ஷேர் பண்ண வீடியோஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா அந்த சாப்டர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த சாப்டருக்கு வாங்க. ஓகே, தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணாதீங்க. நானும் வீடியோஸ் போட்டு கொஞ்ச நாள் ஆச்சு, ஏன்னா இப்போ எல்லாம் வெக்கேஷனில் இருக்கீங்க. அதனால் சரி கொஞ்சம் மெதுவாக போடலாமே அப்படின்னு போட்டுட்ருக்கேன். அதனால் இந்த டெய்லி லெசன்ஸ் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும். லெசன்ஸ் முடிய உங்களுக்கு லெசன் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் 1 மார்க் அது எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, இப்போ கொஞ்சம் இந்த வெக்கேஷன் இதில் இருந்தனால உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா இன்னும் நெக்ஸ்ட் 1 இயர் நீங்கள் படிக்க போகிறீங்க, மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண. அதனால் நானும் ரொம்ப இது பண்ணல, எப்போ முடியுதோ அப்போ எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் ஸ்கூலுக்கு போனப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணலாம். இல்லை பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். நான் கண்டிப்பாக உங்கள் இது எல்லாத்து டவுட்ஸும் நான் கிளியர் பண்ணேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, அதே மாதிரி பின்னாடி வர அப்டேட்ஸுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய லெசன்ஸ் அப்டேட்ஸ் வரும், இம்பார்ட்டன்ஸ் வரும், எல்லாமே நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். கம்பல்சரி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ளே போகலாம். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, இதுதான் சாப்டர் 2, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஃபஸ்ட்டு டேட்டானா என்ன? உங்களுக்கெல்லாம் டேட்டானா என்னன்னு தெரியும். ஓகே, தெரிஞ்சிருக்கும். ஓகே, நானே சொல்கிறேன். டேட்டானா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா அந்த ஸ்கூலில் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஃபார்மில் உங்கள் டேட்டு, உங்கள் நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், இது எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணி கொடுப்பீங்க. ஆமாவா இல்லையா? அப்போது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க? உங்கள் சேஃப்டி பர்பஸ், பின்னாடி உங்களுக்கு லைஃப்பில் யூஸ் ஆகும், அந்த பர்பஸில் தான். அப்போ அந்த ஃபுல் கலெக்ஷன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டேட்டா. ஓகே, இப்போ டேட்டானா என்னென்னு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பைத்தான் லாங்குவேஜ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் 2ல் என்ன பார்க்க போகிறோன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். 1 by 1 பார்க்கலாம். இது கொஞ்சம் குட்டி லெசன் தான், டக்குன்னு முடிஞ்சிடும். ஆனால் நான் ஃபுல்லாக எடுக்க விரும்பலை ஒரே இதில். இன்றைக்கி பார்ட் 1 அப்லோட் பண்ணுறேன், நாளைக்கு பார்ட் 2 உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இந்த லெசன் இது லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, இந்த லெசன் முடிச்சப்போ இதில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன, அதுக்கு மேலே அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஓகே, ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்ட்ராக்ட் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அதுமாதிரி பேர்ஸ்னா என்ன. ஓகே, அதுக்கு மேலே டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இன் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதை பற்றி தான் நீங்கள் லாஸ்ட் லெசன் முடிஞ்சப்பறம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், இந்த செகண்ட் சாப்டர் இதே மெயின், அதோட இன்ட்ரடக்ஷன். இது என்ன சொல்கிறாங்கன்னா a powerful concept in computer science. Okay, ஒரு powerful concept that allows programmers to create code as a object. Programmers யாருங்க? நம்ம தான் ப்ரோக்ராமர்ஸ். ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு இது சொல்லும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இங்கே எல்லாமே இதில் 1 மார்க்கில் கேட்பாங்க. டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்னென்னு 2 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, அதனால் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, கார் ஆப்ஜெக்ட். இந்த கார், இப்போ ஒரு கார் உருவாக்கணுன்னா என்னென்ன தேவைப்படுது? அது பார்ப்பல, பென்சில். ஓகே, பென்சில் ஆப்ஜெக்ட், பீப்புள் ஆப்ஜெக்ட், எக்ஸட்ரா. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா தட் அலோஸ் ப்ரோக்ராமர் டு ட்ரீட் கோட் ஆஸ் அ ஆப்ஜெக்ட். அந்த கோடை ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். இங்கே என்ன ஆகுதுன்னா ப்ரோக்ராம் need not to worry about how code is implemented. ப்ரோக்ராமர் வரியே பண்ண வேண்டாம். they have to just know what it does. அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன தெரியணும், அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த இம்ப்ளிமெண்டேஷன், அந்த கோட் பற்றியெல்லாம் தேவையில்லை, அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த இது ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்கள். Abstraction provides
மொலாரிட்டினா அந்த ப்ரோக்ராம்ஸை மெனி மாடியூல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகே, இட் மீன்ஸ் ஸ்ப்ளிட்டிங் த ப்ரோக்ராம்ஸ் இன்ட்டு மெனி மாடியூல்ஸ். அதை வந்து நிறைய மாடியூல்ஸாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இங்கே கிளாஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் த ரெப்ரசன்டேஷன் ஃபார் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஓகே, ஏபிடின்னு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஓகே, இங்கே எதை சொல்கிறாங்கன்னா கிளாஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், இதுதான் வந்து என்னது அதை ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஓகே, மொலாரிட்டின்னு என்ன 1 மார்க்கில் மீன்ஸ் 2 மார்க்கில் கேட்கலாம், 1 மார்க்கில் கேட்கலாம். மீன்ஸ் ஸ்ப்ளிட்டிங் த ப்ரோக்ராம் இன்டூ மெனி மாடியூல்ஸ். இது என்ன பண்ணும், மொலாரிட்டினா அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய மாடியூல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க, இப்போ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு புரிஞ்சிச்சுல்ல உங்களுக்கு. டேட்டானா என்னன்னு உங்களுக்கு தெரியும், அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு பார்த்துக்கோங்க ஒன்ஸ். ஓகே, அது என்னது, கம்ப்ரஷன் தட் allows program to treat code as a object. இல்லை நம்ம ப்ரோக்ராமர்ஸ் வந்து வரி பண்ண தேவையில்லை, கோடிங் பற்றி அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் போதும். ஓகே, மொலாரிட்டின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க, ஸ்ப்ளிட்டிங் த ப்ரோக்ராம் இன்டூ அ மெனி மாடியூல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே 1 மார்க்லேயும் 2 மார்க்லேயும் கேட்பாங்க. அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன, அதுமாதிரி வாட் இஸ் கால் அப்ஸ்ட்ராக்ட், இது எல்லாமே 1 மார்க்கில் இந்த மாதிரி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ஏபிடி ஃபுல் ஃபார்ம், ஏபிடியோட ஃபுல் ஃபார்ம் என்ன, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இது என்னன்னு பாருங்கள், இட்ஸ் a type for an object whose behavior is defined by the set of values and operations. ஓகே, என்னென்ன வேல்யூஸ் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கோ அதை டிஃபைன் பண்ணது தான் என்ன சொல்கிறாங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஓகே, இங்கே த டெஃபினிஷன், அதோட டெஃபினிஷன் என்ன, ஒன்லி மென்ஷன்ஸ் வாட் ஆப்ரேஷன்ஸ் ஆர் டு பி பெர்ஃபார்ம் பட் நாட் ஹவு தீஸ் ஆப்ரேஷன்ஸ் வில் பி இம்ப்ளிமெண்டட். இப்போ என்ன சொன்னால், ஒரு கார் இருக்குது, அந்த கார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணும், அதை சொல்லும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னாலாம் சொல்லாது. ஓகே, அதுதான் ஏபிடி. ஓகே, பின்னாடி எக்ஸாம்பிள்ஸ் அதே சேம் எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் இட் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட் பிகாஸ் இட் கிவ்ஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் இண்டிபெண்ட் வே. இண்டிபெண்ட்னா சுதந்திரம், இண்டிபெண்ட் வியூவாகவே நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஒன்லி த எசென்ஷியல் அண்ட் ஹைடிங் த டீட்டெயில்ஸ். இது என்ன சொல்லணும்னா, த ப்ராசஸ் என்ன தேவையோ அந்த எசென்ஷியல் மட்டும் மேலே அந்த டீட்டெயில்ஸை ஹைட் பண்ணுறது, இட்ஸ் நோன் அஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். அதுதான் என்ன சொல்கிறோன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு என்னென்னு கொஞ்சம் அப்படி இப்படி உங்களுக்கு கன்ஃபியூஷன், ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் படிச்சிங்கன்னா அது டக்குன்னு உங்களுக்கு மைண்டில் இதாகிடும். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா. எக்ஸாம்பிள் பாருங்கள். when you want to drive a car, நான் சொன்னல கார் ட்ரைவ் பண்ணுன்னா அதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சணும், என்ஜின். ஓகே, என்ஜின் எப்படி பில்ட் ஆகிருக்கு, என்ன மெட்டீரியல்ஸ், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஒரு கார் ட்ரைவ் பண்ணணுன்னா எப்படி ட்ரைவ் பண்ணு தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் தெரியுமா, அந்த என்ஜின் எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன மெட்டீரியல், என்ன டயர் யூஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, இல்லை. அப்போது அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஓகே, புரியுதா. நெக்ஸ்ட்டு ஃபெசிலிட்டேட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, இதில் வந்து ஃபெசிலிட்டேட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், இதில் டு ஃபெசிலிட்டேட் டேட்டா யூ வில் நீட் டு க்ரியேட் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். 2 ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணும். ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டார்ஸ் அண்ட் செலக்டார்ஸ். C++ நீங்கள் படிச்சிருப்பீங்க, கன்ஸ்ட்ரக்டார்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டார்ஸ்ன்னு. ஓகே, இங்கே கன்ஸ்ட்ரக்டார்ஸ் அண்ட் செலக்டார்ஸ். கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னால் என்ன, ஆர் ஃபங்க்ஷன் தட் பில்ட் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அதெல்லாம் என்ன, ஒரு ஃபங்க்ஷன் அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை பில்ட் பண்ணும். செலக்டார்ஸ்னால் ஃபங்க்ஷன் தட் ரிட்ரைவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப். அது கூடிய நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் கூடிய இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணும், ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஓகே, இது என்னது, ஃபெசிலிட்டேட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் ஃபெசிலிட்டேட் டேட்டா எக்ஸ்பிரஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள், லெட் டேக்ஸ் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் கால் சிட்டி. ஓகே, ஒரு சிட்டி
ஒரு சிட்டின்னு இப்போ நம்ம சென்னை சிட்டி, கோயம்புத்தூர் சிட்டி அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அப்போது அது சிட்டி எடுத்துக்கிறோம். ஓகே, சிட்டி ஆப்ஜெக்ட் வில் ஹோஸ்ட், அந்த சிட்டிக்குன்னு ஒரு நேம் இருக்குது, அதோட லேட்டிடியூட் இருக்குது, ஒரு லாங்கிடியூட் இருக்குது. ஓகே, இங்கே டு கிரியேட் த சிட்டி ஆப்ஜெக்ட் யூஸ் த ஃபங்க்ஷன் லைக், அது க்ரியேட் பண்ணதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண, சிட்டி ஈக்குவல் டு மேக் சிட்டி, அந்த சிட்டி மேக் பண்ணக்கு ஒரு நேம் வேணும், ஒரு லேட்டிடியூட் வேணும், ஒரு லாங்கிடியூட் வேணும். ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க, அதை ஃபங்க்ஷன் மேக் சிட்டி நேம் லேட்டிடியூட் லாங்கிடியூட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, அதுதான் நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறோம். when it creates the object city, the value name latitude longitude sent to the parameters. அது எல்லாமே எதுக்கு சென்ட் ஆகுதுன்னா பேராமீட்டர்ஸுக்கு சென்ட் ஆகுது. அப்போது டு எக்ஸ்ட்ராக்ட் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் சிட்டி ஆப்ஜெக்ட், அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூ குட் யூஸ் ஃபங்க்ஷன்ஸ் லைக், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கெட் பண்ணுறோம்ல, அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம், கெட் நேம். கெட் நேம்னா என்ன, அந்த சிட்டியோட நேம் எடுப்போம், நெக்ஸ்ட்டு சிட்டியோட லேட்டிடியூட், சிட்டியோட லாங்கிடியூட். ஓகே, அப்போ அதெல்லாம் நம்ம இங்கே என்ன சொல்கிறோன்னா செலக்டார் ஃபங்க்ஷன் தட் ஆப்டைன் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் சிட்டி. இது எதை நம்ம இது பண்ணுது, அந்த மேலே நம்ம கொடுத்த அந்த சிட்டி. ஓகே, புரியுதா, மேலே நம்ம கொடுத்துருக்கோம்ல எக்ஸாம்பிளில், அந்த சிட்டி கன்ஸ்ட்ரக்டர்ஸ்லேருந்து இதெல்லாம் எடுத்தோம். ஓகே, அந்த கெட்டுன்னு கொடுத்தா அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா செலக்டார் ஃபங்க்ஷன். அதுதான் என்ன சொல்கிறோம், செலக்டார் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் தட் பில்ட்ஸ் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். செலக்டர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் தட் ரிட்ரைவ்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப்ஸ், அது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் த ஆப்ஜெக்ட் அண்ட் பண்ட்லிங் டுகெதர் டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நிறைய பண்டில். ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷனும் டுகெதர் என்ன பண்ணும், டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு வரும். செலக்டர்ஸ் என்ன பண்ணும், எக்ஸ்ட்ராக்ட் இண்டிவிஜுவல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கும் என்ன நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். புரியுதா, இது எப்படி சொல்லணும்னா கார். ஓகே, காரே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இது என்ன எல்லா பீஸ், ஓகே, டுகெதர் டிஃப்ரெண்ட் நிறைய அந்த சிட்டிக்குள்ளே என்னென்ன இருக்குது எல்லாமே இது பண்ணும். ஓகே, இப்போது சென்னை எடுத்துக்கோங்க. சென்னை எடுத்திங்கன்னா நிறைய அதுக்குள்ளேயே நிறைய பிளேசஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிடுது. ஆனால் செலக்டர்ஸில் என்ன பண்ணும், இந்த பிளேஸில் என்ன நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு பிளேஸில் ஒரு இது கிடைக்கும்ல, அந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதுதான் செலக்டர்ஸ். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரே டாப்பிக்கோடு நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன், மீதி நாளைக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் கான்க்ரீட் டேட்டா டைப் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஓகே, இதை சிடிடின்னு சொல்லுவாங்க, இதை ஏடிடின்னு சொல்லுவாங்க. ஓகே, கான்ட்ராக்ட் டேட்டா டைப்னு என்னென்னா டேட்டா டைப் ஆர் structures or direct implementation of a relatively simple concept. இது ஒரு simple concept. Okay, implementation relatively. Abstractனா நம்ம படிச்சோம். It is a high level view of concept independent of its implementation. இது relativelyனா என்னது, நம்ம தேவையானது அது மட்டும் தான். இது independent. Okay, இதில் concrete data type is a data type whose representation is known. என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஓகே, கான்க்ரீட்டில். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் தெரியாது, இட் இஸ் அன்னோன். ஓகே, டேட்டா டைப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா டைப் இஸ் அன்னோன். ஓகே, நம்ம பார்த்தோம்ல அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில். இப்போ கார் ட்ரைவ் பண்ணால் கார் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போயிடுவோம். இப்போ ஒரு கார் ஓட்டணும், அது எப்படி ட்ரைவ் பண்ணணும், அது எப்படி அந்த டயர் எப்படி வந்துச்சு, அந்த என்ஜின் எப்படி யூஸ் பண்ணணும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் கான்க்ரீட் டேட்டா டைப்பில் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதான் கான்ட்ராக்ட் டேட்டா டைப்புக்கோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புக்குரிய டிஃப்ரென்ஸ். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நெக்ஸ்ட் இதோட ஆஃப் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி வரைக்கும் இது இனஃப். ஓகே, இதை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே கைஸ்.